பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு உணர்த்தி என்னுடைய ஆவியை ஏவின ஒரு காரியம். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு, அடுத்த ஆண்டிற்காக ஆயத்தமாவோம். என் செய்தியின் தலைப்பு, அடுத்த ஆண்டிற்காக ஆயத்தமாவோம். அநேக நேரங்களில் அநேகருக்குள்ள ஒரு கேள்வி சில நேரத்தில் வரும். என்ன வரும் அப்படின்னா, புது வருடத்தை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போல, நான் புது வருஷத்தை பற்றி சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விதித்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு நான் இதை முதல் நாள் சொல்லுகிறேன். தொடர்ந்து நான் உங்களோடு அதை குறித்து பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 81, 1, 2, 3, 4 இந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு தெளிவான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார். அது என்னன்னு படிக்கிறேன். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அப்ப எதுக்காக ஆர்ப்பரிக்கணும், எப்போ ஆர்ப்பரிக்கணும் அப்படிங்கிறது அங்க கீழே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அடுத்த வார்த்தை, மாத பிறப்பிலும். என்னைக்கு? மாத பிறப்பிலும். அடுத்தது, நியமித்த காலத்திலும். இப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் நியமிப்போம் இல்லையா? ஒரு பண்டிகையோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனையோ நம்ம நியமிப்போம். இப்போ ஒரு கன்வென்ஷன் அப்படின்னா நம்ம அதை நியமிக்கிறோம், ஒரு கூட்டம் நியமிக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் எக்காலம் ஊதுனாங்க. இப்போ இப்போ எக்காலம் ஊதுன்னு சொல்லலை. நான் சொல்ல வர்ற கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கிடுங்க. நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபுக்கு தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறதுங்கிறப்பல. எப்படி? யாக்கோபுக்கு தேவன் விதித்த நியாயம், இஸ்ரவேலுக்கு இது பிரமாணம், நியாயம். நியாயமும் பிரமாணமும் சேர்ந்தா நியாய பிரமாணம். ரொம்ப விவரமா சொல்வதற்கு சமயம் போதாது. ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாமல் இருக்கிறான். நல்லா விளங்கிக்கிடுங்க. இங்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணமே கர்த்தர் கொடுக்கிறார். இது நியாயங்கிறார். எப்படி? நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து இனிய ஓசையோடு அவரை நீங்க உயர்த்துங்க, எக்காலம் ஊதுங்க அப்படிங்கிறப்பல. அப்ப எப்போ அந்த எக்காலம் ஊத சொல்றாருன்னா, மறுபடியும் சொல்றேன், மாத பிறப்புனா 1ஆம் தேதி. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, 1ஆம் தேதி ஜெபம் அவசியமா? அவசியம்னா அவசியம், அவசியம் இல்லைன்னா அவசியம் இல்லை, அவ்வளோதான். சரியா? 2வது, நியமித்த காலம். என்னது? நியமித்த காலம். 3வது, பண்டிகை நாட்களையும் எக்காலம் ஊதுங்க. இது இஸ்ரவேலுக்கு நியமித்த பிரமாணமும் நீதியுமா இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. சரியா? நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் எண்ணாகமத்தில் வாசிச்சிங்கன்னா பண்டிகை நாட்களை பற்றி சொல்லுவார் அவர். அதில் ஒரு ரொம்ப டீப்பாக இருக்கும். என்னால் அதெல்லாம் படித்தோன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவார்? ஃபஸ்ட்டு ஒரு பிரமாணம் கொடுப்பார். டெய்லி ஒரு பலி. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, சாயந்தரம் ஒரு ஆட்டுக்குட்டி, அது கூட பானை பலி, போஜன பலி, அதெல்லாம் சேர்த்து பலியிடணும். இது டெய்லி நடக்கணும். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் வரும்போது அது அடுத்த இன்னொரு மடங்கா மாறும். மாத பிறப்பு வரும்போது அதுக்கு ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். நியமித்த காலம் வரும்போது, பண்டிகை வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா நீ எவ்வளவு பலியிட்டாலும் தினமும் பலியிட வேண்டிய காலையில் 1,
சாயந்தரம் ஒன்று, அதை பலியிடும் பாரு. தயவு செஞ்சு வேதத்தை கொஞ்சம் நன்கு கவனித்து வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அப்போ இப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நியமித்த காலம்னா நம்மளா நியமிச்சதா இருக்கும் சில விஷயம், சிலது தேவனா நியமிப்பார். இப்போ பூரிம் அப்படிங்கிற பண்டிகையை மொர்தெகாயும் எஸ்தர் தான் நியமிச்சாங்க. சரியா? பூரிம்ங்கிற பண்டிகையை தேவன் சொல்லலை, மொர்தெகாயும் எஸ்தரும் நியமிச்சாங்க. அதை அவங்க கொண்டாடிட்டு வர்றாங்க. ஆனால் பஸ்கா கர்த்தர் சொன்னது. சரிங்களா? அதே போல அறுப்பு, சேர்ப்பு கால பண்டிகை, அறுப்பு கால பண்டிகைலாம் யார் சொன்னதுன்னா கர்த்தர் சொன்னது. சரியா? மறுபடியும் சொல்றேன், பூரிம் என்கிற பண்டிகையை மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து நியமிச்சாங்க. சரியா? இப்படி சில விஷயங்களை நியமிக்கிறது இருக்கு. இப்போ நம்ம நியூ இயருக்கு வந்துடுவோம், வேற எங்கேயும் போக வேண்டாம், எளிமையா சொல்றேன், கவனிங்க. அப்போ மாத பிறப்பிலையும் நியமித்த காலத்திலையும் பண்டிகை நாட்கள்லையும் நம்ம எக்காலம் ஊதணும். அப்படி எக்காலம் ஊதுவது இஸ்ரவேலுக்கு விதித்த பிரமாணமும் யாக்கோபுக்கு நியமித்த நியமம், நியாயமும் சொல்லப்பட்டிருக்கு. நியாயங்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நமக்கு இப்போ இஸ்ரவேலர்கள் நியூ இயர் கொண்டாடினாங்களா, புதிய பைபிள்ல புது வருஷத்தை கொண்டாட சொல்லி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுதுதான் அவங்களுக்கு புது வருஷமே ஆரம்பிக்கும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர்கள் ஒவ்வொரு புது வருஷத்தையும் மிக கிராண்டா கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னால கொண்டாடினாங்க. பஸ்கா எப்ப தர்மா வருது? புது வருஷத்துல தான் வருது. நீங்க பைபிளை கொஞ்சம் படிச்சீங்கன்னா மோசகிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமா இருப்பதாக. அந்த மாதத்துக்கு பேரு ஆபிப் மாதம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசகிட்ட சொல்லுவார். சரிங்களா? இந்த ஆபிப் மாதத்தை கவனித்திரு அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி தான் ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ண சொல்லுவாரு. 14ஆம் தேதி தான் பண்டிகையை கொண்டாட சொல்லுவாரு. அப்போ 14ஆம் தேதி பண்டிகைக்கு இல்லைன்னா 14ஆம் தேதி அவங்க அனுசரிக்க வேண்டிய பஸ்காவுக்கு 10ஆம் தேதி அவங்க என்ன பண்ணணும்? இதை ரெடி பண்ணிடணும். ஆட்டுக்குட்டியை எப்படி புசிக்கணும், ஒரு வீட்டுக்கு சேர்த்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்திராமத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு பழுதற்ற ஒரு வயதானுக்கு தான் பழுதான வந்துருச்சு, ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அதை செலக்ட் பண்ணி சரிப்படுத்தணும். அதை மீதி வைக்கக்கூடாது, அதை சாப்பிடணும். அப்போ அதுக்கு உரிய அந்த ஆயத்தங்களை அவங்க செய்யறதுக்கு தான். நான் இப்படி சொல்லட்டுமா, 1ஆம் தேதியிலிருந்து அந்த 14ஆம் தேதி வரைக்கும் சாப்பிட வேண்டியது 14ஆம் தேதி, அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த பஸ்காவை நீங்கள் புசிப்பதற்கு சில ஆயத்தங்களை செய்யணும். அவர்கள் வருஷத்தின் முதல் மாதத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். அவர்களுக்கு தேவன் பஸ்காவை கொடுத்திருந்தார். அதனால அவங்க கண்டிப்பா பஸ்கா, அதாவது வருஷ பிறப்பை கொண்டாடினார்கள் என்று தான் சொல்லணும். அப்போ நம்மளும் வருஷ பிறப்பை என்ன செய்ய போறோம்னா கொண்டாடுறோம். அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு கொண்டாடல, புது துணி எடுத்துக்கிறது கொண்டாடல. அந்த வருஷத்தின் துவக்கம் மீட்கப்பட்ட நாள் அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஒரு புதிய வருஷத்துல நாம் அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இதுவரைக்கும் நடத்தின தேவனை நம்ம மனதார ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வருடத்துக்காக எப்படி தெரியுமா ஆயத்தமாகணும், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அடுத்த வருடத்துல நான் இந்த வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்ததை விட நான் வரப்போற வருஷத்துல ஆண்டவருக்காக இன்னும் வாழ்வேன். நான் ஆண்டவருக்காக இன்னும் பிரியமான காரியங்களை செய்வேன். ஒருவேளை இந்த கடந்த வருஷத்துல நான் ஏதாயிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருப்பேனே, ஆனால் இந்த வருஷம் அதை விட்டுட்டு நான் ஒரு புது மனுஷனா வாழ்வேங்கிற ஒரு உண்மையான தீர்மானத்தோடு வாழ்வதற்காகத்தான் நம்ம புது வருஷத்தை கொண்டாடுறோமே தவிர நமக்கு ஏதோ ஒரு இதுக்காக நம்ம என்ன செய்யல, புது வருஷத்தை கொண்டாடலை. ஏன்னா 2025ஆம் வருஷத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை வரும், திங்கக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், சனிக்கிழமை வரும். இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அமாவாசை வரும், பௌர்ணமி வரும், மழை வரும், வெயில் வரும், பனி வரும், எங்கள் தாராபுரத்தில் காற்று வரும். சரியா? இதெல்லாம் ரொட்டீனா நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பிழைகளை உணர்ந்து கர்த்தரிடமாய் திரும்பி, ஆண்டவரே, நான் கடந்த ஆண்டு உமக்காக செயல்பட்டதை விட, கடந்த ஆண்டு நான் உமக்காக பிரயாசப்பட்டதை விட
வருகிற ஆண்டில் நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆயத்தம், அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புது வருஷ கொண்டாட்டமே. சரிங்களா? உலக பிரகாரமானவங்க வேற மாதிரி கொண்டாடுவாங்க, நம்ம அப்படி கொண்டாடலை. கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஏன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கு, மாத பிறப்பில் நியமித்த காலத்தில் பண்டிகை நாட்கள்ல எக்காலம் ஊதுங்க. இது இஸ்ரவேலுக்கு அவர் விதித்த நியாயமும் யாக்கோபின் தேவன் விதித்த, அதாவது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமா இருக்கிறது. சரிங்களா? அதனால யூதர்கள் நிச்சயமாக பஸ்காவை புசித்தார்கள், இயேசுவும் பஸ்காவை புசித்தார். புது வருஷம் அது அவங்களுக்கு. அதனால நம்மளும் இப்ப புது வருஷத்துல போறோம். ஆனா எப்படி போறோம் அதைத்தான் வர வர தியானிக்க போறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு பேசுவார், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.